அன்பார்ந்தவர்களே, இம்மண்ணுலகில் நாம் வாழுகின்ற காலம் மிக மிக குறைவு. இந்த மண்ணை சார்ந்த விஷயங்களை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிராமல், அதற்கு மட்டுமே முக்கியத்துவம் தராமல், இந்த மண்ணை கடந்து விண்ணை சார்ந்த விஷயங்களுக்கு கவனம் செலுத்துவோம். மாவீரர் அலெக்சாண்டர் இந்தியாவிற்கு வருவதற்கு முன் அவரது ஆசிரியர் அரிஸ்டாட்டில் அவரிடம், நீங்கள் இந்தியாவிலிருந்து மீண்டும் திரும்பி வரும்போது ஒரு சந்நியாசியை அழைத்து வாருங்கள். ஒரு சந்நியாசி எப்படிப்பட்டவர் என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று கூறினார். இந்தியாவிற்கு வந்து சேர்ந்த அலெக்சாண்டரும் சந்நியாசியை எங்கே காணலாம் என்று பலரிடம் விசாரித்தார். மக்களும் சந்நியாசிகள் பலர் உள்ளனர், ஆனால் உண்மையான சந்நியாசிகள் மிக குறைவு என்று கூறினர். அலெக்சாண்டர் சந்நியாசிகளை தேடி அலைந்தார். ஒரு சந்நியாசியை பார்த்தார். அவரிடம், நான் உங்களை அழைக்க வந்துள்ளேன், என்னுடன் வாருங்கள் என்றார். அந்த சந்நியாசியோ, வருவதையும் போவதையும் விட்டுவிட்டேன் என்றார். அலெக்சாண்டரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இது பேரரசனாகிய எனது கட்டளை, நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், நீங்கள் பின்பற்றியே ஆக வேண்டும். இது மாவீரர் அலெக்சாண்டரின் உத்தரவு என்றார். அந்த சந்நியாசியோ சிரித்து கொண்டே, எனக்கு யாராலும் கட்டளையிட முடியாது, மரணங்கூட எனக்கு கட்டளையிட முடியாது என்றார். அலெக்சாண்டர் கோபமடைந்து வாளை எடுத்து, உனக்கு புரியவில்லை, நான் மிகவும் ஆபத்தான மனிதன், ஒன்று நீ என்னுடன் வா, அல்லது உனது தலையை வெட்டி விடுவேன் என்றான். அந்த சந்நியாசியோ, அதை செய், எனது தலையை வெட்டு, ஏனென்றால் நான் எப்போதோ இறந்து விட்டேன், இப்பொழுது நீ வெட்டினால் என்னுடைய வெறும் தலை மட்டும்தான் இந்த பூமியில் விழும் என்றார். அலெக்சாண்டர் அந்த பதிலை கேட்டு ஆச்சரியப்பட்டு, எப்படி உங்களால் இப்படி சொல்ல முடிகிறது என்று கேட்டார். அந்த சந்நியாசியோ, நான் இந்த உலகத்திற்கு எப்பொழுதோ இறந்து விட்டேன், என் ஆன்மாவோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆன்மா சொல்வதை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறேன் என்று பதில் கொடுத்தார். அதை கேட்ட அலெக்சாண்டர் அந்த உண்மையான சந்நியாசி முன் தலை வணங்கி விடை பெற்றார். உடலை கொன்று ஆன்மாவை கொல்ல முடியாதவர்களால் ஒருபோதும் வெற்றி காண முடியாது. உடலின் தேவைகளுக்கு மேலாக நமது ஆன்மாவின் தேவைகளை நிறைவேற்றி கடவுளுடன் கடவுளாக இவ்வுலகில் வாழ்ந்து செல்வோம்.